யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 22 வயது யுவதியும், பூநகரி கௌதாரி முனையைச் சேர்ந்த 22 வயது இளைஞனும் காதல் திருமணம் செய்து தனிமையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இந்நிலையில இவர்களுடைய திருமணத்திற்கு காதலியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இருவரும் தலைமறைவாக தெல்லிப்பளை இளவாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில வசித்து வந்திருக்கிறாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு பெண் வீட்டார் அந்த பெண்ணை காதலனிடமிருந்து பிரித்து கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான விடயம், அவர்கள் இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிறார்கள். நிலையில்தான் காதலியின் பெற்றோர் அந்த பெண்ணை பிரித்து கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதால போலீஸ் தரப்பில் விசாரிக்கப்பட்ட போது இருவரும் 18 வயதினை கடந்திருப்பதால அவர்கள் இருவரும் விருப்பத்தின் பேரில் முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இருவரும் விரும்பி திருமணம் செய்து கொண்டதால அவர்களை பிரிக்க இயலாது அப்படி என்று சொல்லி போலீசாரால பெற்றோருக்கு கூறப்பட்டது. இருந்தும் அவர்கள் அந்த விடயத்தை ஏற்க மறுத்து முரண்பட்ட காரணத்தினால வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருவரையும் விசாரித்ததில இருவரும் 18 வயதிற்கு மேல் கடந்திருக்கிறதாலையும் அத்தோட இருவரும் விரும்பி திருமணம் செய்து கொண்டதாலையும் அவர்கள் விருப்பப்படியே வாழ விட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தில தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பிற்பாடு குறித்த காதலியின் சகோதரன் மற்றும் அவரோட சேர்ந்த 3-4 இளைஞர்களால அந்த காதலி பட்டா வாகனத்தில கடத்தி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அவரது காதலன் தாக்கப்பட்டு தற்போது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போலீசார் அந்த பெண்ணை கடத்தி சென்ற நபர்களை கைது செய்வதற்கு தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு சம்பவம் நடந்து அது தொடர்பில் போலீஸ் நீதிமன்றம் என்று சென்று தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டதன் பிற்பாடு அவர்கள் அந்த பெண்ணை கடத்தி செல்ல முயன்றிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. காதல் திருமணம் செய்யும் போது பலவிதமான எதிர்ப்புகள் வரும். அதுவும் யாழ்ப்பாணத்தில சாதி மதம் என்று சொல்லி ஏராளமான எதிர்ப்புகளை தற்போதும் வெளிக்காட்டுபவர்கள் இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையில என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அந்த காதலி தற்போது கடத்தி செல்லப்பட்டிருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. வாகனத்தில கடத்தி கொண்டு செல்லுகின்ற காணொளி சமூக ஊடகங்களில வெளியாகி இருக்கின்றது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தங்களுக்குரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இலங்கையில், அதுவும் யாழ்ப்பாணம் தமிழ் சமுதாயத்தில இன்னும் அதனை சரியாக சிலர் புரிந்து கொள்வது இல்லை. ஆரம்ப காலங்களில் இருப்பது போன்று பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு எதிராகவும் அவர்கள் தங்களுடைய பிடித்த வாழ்க்கையை தேடிக்கொண்டால் அதை பிரிப்பதற்கும் தான் பலர் தற்போதும் முயற்சி செய்கிறார்கள். அப்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்குகிற நிலைமைதான் தற்கால சூழலில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் விரும்பி திருமணம் செய்யும் போது அதனை நாங்கள் பிரிக்கவோ தடுக்கவோ இயலாது. சட்ட ரீதியாக ஒரு விடயம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அதனை ஒன்றுமே செய்ய இயலாது. விருப்பத்திற்கு மாறாக ஒரு விடயம் நடைபெறும் போது அதனை நிச்சயமாக போலீஸோ நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றோ அதை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் விருப்பத்தோடு நடைபெறும் போது எதுவுமே செய்ய இயலாது. தற்போது அந்த கடத்தி சென்றவர்களுக்கும் இது ஒரு ஆபத்தில முடிந்திருக்கிறது. அந்த யுவதியின் காதலனும் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலில அசைவ உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. மாநகர சபை ஆணையாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில யாழ் நல்லூர் ஆலய சூழலில் இயங்கி வந்த அசைவ உணவகம் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கியதாக சொல்லி அந்த பெயர் பலகை அகற்றப்பட்டிருக்கிறது. ஆலய சூழலில ஒரு அசைவ உணவகம் இருக்கும் போது அந்த அசைவ உணவகத்தில சாப்பிடுகிறவர்கள் சரியான முறையில எல்லோரும் கடைபிடிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் சாப்பிட்டு விட்டு மிகுதி கழிவுகளை சரியான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் போது அந்த இடத்துல போடுவார்கள். சிலர் வீதியில வீசிவிட்டு போய்வார்கள். அப்படி ஆலய சூழலில ஒரு உணவகம் இருக்கும் போது பல வகையான பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்படுகின்றது. அந்த காரணத்தால ஆலய சூழலில அந்த உணவகம் அமையக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது அந்த உணவகத்தின் பெயர் பலகை அகற்றப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர சபையில அனுமதி பெறாமல் அந்த உணவகம் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனினும் உடனடியாக அந்த உணவகத்தினை அந்த இடத்திலே இருந்து அகற்ற முடியாது என்றும் படிப்படியாக சரியான வழிமுறை ஊடாகத்தான்
நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. நிலையில இன்றைய தினம் அந்த உணவகத்தின் பெயர் பலகை அகற்றப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சங்கானையில 26 வயது இளைஞன் ஒருவன் உணவருந்திவிட்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். திடீரென அவருக்கு மயக்கம் வந்து மயக்கமடைந்திருக்கிறார். அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்து விட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய இதய உறை அறைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் சம்பவித்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பும் 29 வயது இளைஞன், திருமணமாகி 3 மாதங்களே ஆன இளைஞன் ஒருவன் உறவினர் வீட்டில உணவருந்தி விட்டு சென்ற போது வாந்தி எடுத்து உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல வைத்தியசாலையில பணியாற்றுகின்ற ஊழியர் ஒருவரும் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக திடீர் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போகின்றது. உடல்நிலை குறித்து மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் உங்களுடைய உடலினை சரியாக பரிசோதனை செய்து மருத்துவ கண்காணிப்பில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய திடீர் ஆபத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.